செங்கோட்டையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது, யாரும் கேட்டல சீண்டல. இப்ப இதெல்லாம் இப்படி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் 10 பைசா செலவு பண்ணாம 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட இவ்வளவு விளம்பரம் வாங்க முடியாது. என்ன அவ்வளவு விளம்பரம்? என்ன காரணம்? இது எப்படியாவது இதுல இருந்து குறையாதா, ஓட்டு குறையாதா, இவங்களுக்கு இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகாதா, இப்படி ஒரு இமேஜ் உருவாக்கலாமா? இல்ல இவங்கெல்லாம் ஒன்னா இல்ல. யாருங்க எத்தனையோ காலங்க கோவை செலியும் போவாத காட்டியுமா? இன்னைக்கு இருக்காரு விஐடி விஸ்வநாதன், கோவை செலியும் விஐடி விஸ்வநாதன், இந்திரா குமாரி போன பெரிய தலைவர்கள் எல்லாம் பச்சை குத்துக்கிறதுக்கு எதிர்த்து போனாங்க, எம்ஜிஆர் எடுத்து. அதெல்லாம் வெளியே போறது வர்றதுங்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் போவும் வரும். ஏன்னா நான் அதிமுக வந்த உடனே அதிமுக போயிடுச்சா? நான் 90ல் திமுகவுக்கு போனேன், இன்னும் அதிமுக போயிடுச்சா? 91ல் அவங்க ஆட்சிக்கு வரல. இவங்கெல்லாம் மட்டும் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கட்சினா ஒரு இடத்துல தான் இருக்கும், அவங்க தான் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மிக 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 தெளிவா இருக்கும். ஏங்க ஒரு காலத்துல எஸ்டிஎஸ் கூட தான் அப்படிதான் சொன்னாங்க. எஸ்டிஎஸ்க்கு பின்னாடி பூரா போயிருச்சு, நாடே போயிருச்சு, பெரிய தேவர் சமுதாயமே போயிருச்சு, எம்ஜிஆருக்கு ஒண்ணும் இல்லை நாங்க. அப்புறம் அதுல நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். டெபாசிட் எல்லாம் போனது பிறகு அவர் திருப்பி எம்ஜிஆர் கிட்ட வந்தார். என்ன அப்புறம் ஜெயலலிதாவுடைய வேனை தொங்கிட்டு போனார். ஜெயலலிதா வேன்ல போச்சு ஏறி நின்று, அதெல்லாம் மறந்துருப்பீங்க நீங்க. அப்பெல்லாம் போட்டது டிவியில் தான், போட்ட வேன்ல இப்படி தொங்கிட்டு போவார். அது எல்லாம் ஒரு சார், அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்க. அவருக்கு என்ன கிடைக்கல, என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இது கட்சிங்கிற விவகாரங்கள்லாம் கிடையாது. இந்த ஒற்றுமைப்படுத்துறதுங்கிறதே ஒரு ராங் சென்டென்ஸ். ஒற்றுமைப்படுத்துறது, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற பேரே பொய். சேகர் பாபு கொண்டாந்து சேர்த்து, ஏவாவால கொண்டாந்து சேர்த்து, அப்பதான் ஒருங்கிணைந்த அதிமுக. ஜெகத்ரட்சனை கொண்டா, செந்தில் பாலாஜி கொண்டா, அப்பதான் ஒருங்கிணைந்த அதிமுக. திருநாவுக்கரசு கொண்டா, ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுகன்னு நீ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியே போனவனும், நீக்கப்பட்டவனும், போன தேர்தல் எழுத்து நின்றவனும், ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒரு சீட்டை போட்டவன் தானே. ஓட்டு பிரிப்பவர்கள், ஓட்டு கேட்பவர்கள் அல்ல, ஓட்டு பிரிச்சவங்க. ஓட்டு பிரிக்கிறவன்லாம் எப்படி ஒருங்கிணைப்பான்? ஓட்டு பிரிக்கிறதுக்குன்னே கட்சி வச்சிருக்கிறவன அவனை போய் என்ன பண்ணுவ?